ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். வெல்கம் பேக் ஜிகேஎஃப்ஐ சேனல். உங்களுக்கு உங்களுக்கு நான் ஒரு சின்ன விஷயம் நான் சொல்லணும் நான் எனக்கு தோணுது. என்னன்னா, இப்போது சில பேர் வந்து கேட்டாங்க பேக்ரவுண்ட் வந்து ஏன் இல்லை, இது வந்து ஒர்க் ஷாப் மெக்கானிக்கல் ஷாப். இங்கே வந்து நான் ஒர்க் பண்ணுறேன்னா இது நம்மளோட ஷாப் தான். என்ட்ரன்ஸ் சொல்லிடுறேன். உங்களுக்கு எதுனா பைக் ரிப்பேர் பண்ணாலும், பைக் சர்வீஸ் பண்ணாலும், இல்லைன்னா உங்களுக்கு எதனா டவுட் இருந்தாலும் என்கிட்ட வந்து கேளுங்க. கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக் வட்னப்பள்ளி. கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா 18 கிலோமீட்டர் தாண்டி வட்னப்பள்ளி ஒரு ஊர் வரும். அந்த ஊரில் தான் நம்ம ஒர்க் ஷாப் வந்து வச்சுருக்கோம். அதனால எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. என்ன ஐடியானா, சரி ஓகே, அப்போது நம்ம செய்யறதே தொழில் தெய்வம்னு சொல்லுவாங்க. அப்படி தான் நானும் நம்புகிறேன். நீங்களும் நிறைய பேர் தொழில் செய்வீங்க, நிறைய பேர் பிஸ்னஸ் மேன் இந்த வீடியோ பார்க்கலாம், நிறைய பேர் எம்ப்ளாயி இந்த வீடியோ பார்த்துருக்கலாம், கவர்மெண்ட் ஜாப் இருக்கவங்களாம் நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துருக்கலாம். ஓகே, நான் இன்னொன்று சரி, சில பேர் என்கிட்ட வந்து சொன்னாங்க என்னன்னா, ஏங்க ப்ரோ நீங்கள் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் விட்டு விட்டு பேசுவாங்க, கரெக்டாக பேசணும் அப்படி கிடையாது. கரெக்டாக பேசணும்னா தான் நான் கரெக்டாக பேசணும். அது வந்து நல்லா இருக்காது, அது யாருமே புரியாது பேசணும். அதே கொஞ்சம் லைட்டாக விட்டு ஒரு பாயிண்ட்டாக பேசணும்னா அது எல்லாருக்குமே புரியும். அது எனக்கே புரியும். சொல்லும்போது எனக்கே கொஞ்சம் நல்லா திங்க் பண்ணிட்டு நான் சொல்லுவேன். டக்குன்னு பேசுகிறது தெரியல. அது அவங்களோட விஷு, அவங்க வயசு இப்படி தான் பேசணும்னு எனக்கு பிடிக்கும். அதனால இப்படி தான் நான் பேசுவேன். ஓகே, அந்த மதியம் டைமில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சின்ன டவுட்டு என்னன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு பைக் ரெடி பண்ணும்போது அப்போ அந்த டைமில் வந்து ஒரு வீடியோ வந்து நம்ம மேக் பண்ணி போட்டோம்னா, அப்போது எல்லாருக்குமே கொஞ்சம் வரும் நம்ம என்ன ஒர்க் பண்ணுறோம். நான் ஒர்க் பண்ணுறதே வெளியில் காமிக்கணும் அப்படியெல்லாம் இல்லை. எனக்கு தோணுச்சு இந்த கண்டென்ட் எனக்கு தெரியாது, ஏன்னா கண்டென்ட் போடணும்னு தெரியாது. அதனால இந்த கண்டென்ட் போட்டால் நல்லா இருக்கும் நான் திங்க் பண்ணேன். உங்களுக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும் உங்களுக்கு எந்த கண்டென்ட் பேசினாலும் சொல்லுங்கள், அதை பற்றி நான் பேசுகிறேன். மறக்காமல் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு முன்னாடியும் பார்க்கறதுக்கு அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணலாம் கூட ஓகே, நோ ப்ராப்ளம். லாங்குவேஜ் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்ல வரேன். இந்த பாயிண்ட் நான் ஸ்டார்டிங்கில் சொல்லிக்கணும். ஆனால் ஸ்டார்டிங்கில் சொல்கிறவங்களாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் சொல்லுவாங்க. அவங்க இது சொல்லுவாங்க, அது அவங்க நமக்கு தெரியாது. நம்ம வந்து அந்த டைமில் சரி நான் வேலை செய்யும்போது மதியம் ஒரு கஸ்டமரை வந்து வீடியோ எடுத்து வச்சு அந்த வீடியோ வந்து இதே வீடியோவில் அப்லோட் பண்ணணும். எடிட்டிங் ஒர்க்கு எனக்கு அந்த எடிட்டிங் ஒர்க் வராது. இன்னும் கொஞ்சம் கற்றுக்கல. யூடியூப் வரேன்னா எல்லாமே தெரியணும். ரைட்டு, இப்போ தான் கொஞ்சமாக தான் மெதுவாக நான் எல்லாமே நான் கற்றுக்குவேன். நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னும் சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே கற்றுக்குவேன். பேக்ரவுண்ட் சவுண்ட் இருக்கும், சரியாக கேட்காது. என்னன்னா, இப்போ நான் வீட்டில் வீடியோ எடுத்தால் சைலண்ட்டாக எடுக்கலாம். நான் எனக்கு இருக்கிற டைமில் தான் நான் உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணி நான் போடுறேன். அப்படி இருக்கும்போது கஷ்டமாக தெரியாது. மீடியம் உங்களுக்கு வீடியோ பண்ணி நான் போடுறேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணது எனக்கு நல்லது தான். இதே மாதிரி உங்கள் சப்போர்ட் எனக்கு வேணும், எல்லா சப்போர்ட்டும் வேணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடல்ட் கண்டென்ட்டெல்லாம் நம்ம போட மாட்டோம். தப்பாலாம் நம்ம பேசுகிற மாதிரியெல்லாம் இல்லை. ஆளும் நான் அப்படி கிடையாது. ஏன்னா இதெல்லாம் கரெக்டாக தான் பேசுவேன். இப்போ உங்களுக்கே தெரியும், அப்போவே எங்கள் ஃபேஸுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லைட் அடிச்சுட்டு நைட்டில் தான் டைம் பார்த்தீங்கன்னா 7:10 ஆகுது. இப்போ தான் நான் வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சொன்னீங்கன்னா கேட்டாங்க, இந்த மாதிரி நீ நல்லா பேசுனீங்கன்னா உங்களுக்கு நல்லா ரீச் கிடைக்கும், பேசுகிறது கொஞ்சம் காமெடி நல்லா இருக்குது, பேசினாலே நல்லா ஃபீல் ஆகுது. அதனால நான் ஸ்டார்டிங்லேயே என்ன பண்ணேன், சரி ஒரு வீடியோ சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். ட்ரோபேக் ஆகிடுச்சு. சேனல் யாரும் ஆட் பண்ணிட்டாங்க. அதனால என்னால் பெருசாக எதுவும் சாதிக்க முடியல. சரி, இந்த சேனலும் யாருமே ஆட் பண்ணாமல் தான் ரொம்ப சாதிக்க முடியும், அவ்வளோ சாதிக்கலாம்.
அட்வைஸ் பண்ண நான் விரும்பலை, அட்வைஸும் நான் பண்ணுறதில்ல. சில பேர்கிட்ட பேசினாலும் என்ன எப்போ பார்த்தாலும் அட்வைஸ் பண்ணுறாங்க, எதுவுமே நினைக்காதீங்க. அட்வைஸ் நான் பண்ணுறதில்ல, யார் அட்வைஸும் நான் கேட்குறதில்ல. அப்படி இருக்கும், அப்படி தான் நான் வாழ்ந்தேன், இதுக்கப்புறம் அப்படி தான் நான் வாழ்ப்பேன். யூடியூபே வரலாம், யூடியூப் நம்பியே மொத்தம் லைஃபே யூடியூப் மேலே ஸ்பெண்ட் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா அந்த டைமில் வந்து நான் யூடியூப் மொத்த டைமும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு யூடியூப்பில் நல்லாயிருக்கும். இப்போ வந்து பிஸ்னஸ் இருக்குது, எங்கள் அப்பா பிஸ்னஸ்ஸு, நெக்ஸ்ட்டு வந்து நான் தான் பார்த்துக்கணும். அப்படி இருக்கும்போது மேபி யூடியூப்பில் நல்லா லக்கு இருந்துச்சுன்னா நல்லா பார்த்துக்கலாம். இப்போ பிஸ்னஸ் இதுவும் பார்த்துக்கலாம், யூடியூப் சேனலில் இதுவும் பார்த்துக்கலாம். உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேர் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்புறம் வந்து ட்ராப் அவுட் பண்ணிடுறாங்க. ஏன் பண்ணுறாங்க, எதுக்கு பண்ணுறாங்க, எதனா அதில் டவுன் போட்டால் எல்லாமே நான் க்ளியர் பண்ணிடுறேன். வீடியோ போடணும்னு நினச்சா அதுக்குன்னு ஒரு தனி பேக்ரவுண்டு, அதுக்கெல்லாம் தனி கேமரா, அப்படிலாம் எதுவுமே நினைக்காது. பிக்கர் வச்சு வீடியோ போடணும். அப்போதான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பார்க்குறவங்களும் கொஞ்சம் யோசி பண்ணுங்க, பரவாயில்ல பையன் நல்லா தான், பேக்ரவுண்ட் நல்லா இல்லைன்னா பரவாயில்ல பையன் வந்து நல்லா தான் பேசுகிறான், எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படி சொன்னாங்க. ஓகே ஃபைன், சரி பாய் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு கண்டென்ட் வாங்கலாம். இன்னொரு கண்டென்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன், பட் நான் சொல்லியிருக்கேன். இப்போது நிறைய ரீசெண்டாக ரேப் நியூஸு அதெல்லாம் எல்லாம் நடக்குது. எனக்கு அது பேசுகிறது எனக்கு இல்லை, அதனால அதை பற்றின வீடியோ எதுவும் போடலாம். நான் இன்னும் பழகலை. கேமரா நம்ம ஆன் பண்ணி நம்ம பேசும்போது அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால தான் என்னால் கரெக்டாக பேச முடியல. ஆனால் போக போக எல்லாமே பழகிட்டு, எல்லாமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே பழகிடும். போலீஸ்னு வரும்போது எனக்கு எதுவுமே தெரியாது, ஸ்பேனர்னா என்ன, நெட்னா என்ன, போட்டு எதுவுமே தெரியாது. இப்போ எல்லாமே தெரியும். எல்லாமே நான் பழகிட்டேன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரீயாக வந்து வீடியோ பண்ணலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், பாய். நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க, இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள், எக்ஸ்ட்ராலாம் சப்போர்ட் பண்ணுங்கள்.